நெல்லை மக்களவை தொகுதிக்கு பாஜக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தான் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம், மேலும் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் அரசியல் கட்சியினர் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் பட்டியல் வெளியீடு என அடுத்தடுத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே நெல்லை மாவட்டத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பு சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நயினார் நாகேந்திரன் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வரும் நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறார். பாஜக தலைமையின் திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் களம் ஏற்க திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் தற்போது வரை தமிழகத்தில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் இன்று நெல்லை சொக்கட்டான் தோப்பு பகுதியில் ரேஷன் கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற நயினார் நாகேந்திரன் அப்பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்த முறை தாமரை சின்னத்தில் நிற்கிறேன், எனக்கு ஆதரவு தர வேண்டும் என பேசி வாக்குகள் சேகரித்தார். ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படாமல் முதல் நாளாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் தாமரை சின்னத்தில் தனக்கு வாக்கு சேகரித்த சம்பவம் அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.